Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 la Mime Gopi cook panna potato stuffed with Kheema recipe எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு first நாம ரெண்டு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு 2 halves-ஆ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பொட்டேட்டோஸை நம்ம ஒரு பவுல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுல் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து நான் ஸ்பூனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பொட்டேட்டோஸை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடுவில் சுரண்டி எடுத்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா பொட்டேட்டோஸ்லையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம சென்டரில் கீமா ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பொட்டேட்டோ பீசஸுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கீமா ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போது ஒரு கடாயில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண பொட்டேட்டோஸை இதில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பீசஸ் வந்து நம்ம இதிலேருந்து சுரண்டி எடுத்த எக்ஸ்ட்ரா பொட்டேட்டோ பீசஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இது நம்ம வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நைஃப் வந்து ஈஸியாக உள்ளே போகுது. ஸோ இது நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா பொட்டேட்டோ பீசஸையுமே எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த பொட்டேட்டோ பவுல்ஸை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஸோ டபுள் சைடுமே வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாட்டமில் கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு டாப் லேயருமே குக் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு சைடுமே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கீமா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியில் நான் இதோட சீடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோட ஃப்ளஷ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 100 grams சிக்கன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு இதை கீமா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் அண்ட் மிளகுத்தூள் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து குயிக்காக குக் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம வாட்டர்லாம் ஆட் பண்ணி குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதால சிக்கனுக்கு வந்து வாட்டர் தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா பொட்டேட்டோ பீசஸ் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சிக்கன் கீமாவோட கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கீமா ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். பொட்டேட்டோ பவுல்ஸ் அண்ட் கீமா ஸ்டஃபிங் இது ரெண்டுமே இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ பவுல்ஸில் நம்ம இதை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.